ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் 9 சாங்ஸ் ஆஃப் மூவிங்ஸ் ஹெவன் சீசன் 1 எபிசோட் 3ல என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு குறிப்பை காமிக்கிறாங்க. அந்த குறிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எம்பரர் இறந்துட்டாரு, 7 ராஜ்யங்களும் இருளால் சூழப்பட்டிருக்கு, யார் அரியணையை கைப்பற்றுறதுங்கிற போட்டி நிலவுது அப்படின்னு சைனாவோட நிலைமையை சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஜிங்ஷங் நகரத்து வழியாக தங்கங்களை 2 பிரபுக்கள் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள படை வீரர்களுக்கு ஊக்கமளிக்கிற விதமாக அந்த படை வீரர்களோட தளபதி அவங்கள பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க எல்லாரும் அந்த மலையில் போய்கிட்டு இருக்கும்போதே பனிமூட்டங்களுக்கு நடுவுலேருந்து கோஸ்ட் ஆர்மி வெளியே வராங்க. அவங்கள பார்த்த நம்மளோட படை வீரர்களும், இவங்க கோஸ்ட் ஆர்மி, இவங்க எப்படி நம்ம பாதையில் அப்படின்னு அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட அட்டாக் கோஸ்ட் ஆர்மி மேலே ஒர்க் ஆகலை. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருந்த ஒரு கோஸ்ட் நம்ம வீரர்கள் கொண்டு வந்த தங்கத்தை நோக்கி கை நீட்டுது. கொஞ்ச நேரத்திலேயே தங்கம் எல்லாமே மலையோட கரைஞ்சு போக ஆரம்பிக்குது. இதை பார்த்த வீரர்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நமக்கு ஒரு ஆக்ஷன் ஹவுஸை காமிக்கிறாங்க. அந்த ஆக்ஷன் ஹவுஸோட ஹோஸ்ட்டும் அங்கே உள்ள எல்லாரையும் வெல்கம் பண்ணுறாரு. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருக்கான். அந்த ஹோஸ்ட் அங்கே உள்ள புதையல்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது கூடவே அந்த ஆக்ஷன் ஹவுஸுக்கு வந்திருக்க ரொம்பவும் செல்வாக்கான ஒருத்தரோட புதையலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது ஒரு மிஸ்டீரியஸ் பாக்ஸ். அந்த செல்வாக்கான பர்சன் ஒரு பொண்ணு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட புதையல் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது, அதை யார் அடையணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன். அது என்னன்னா, இந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸை யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னோட புதையல் அதோட மாஸ்டரை அதுவே சூஸ் பண்ணிக்கும். இதை பார்த்த மற்ற கெஸ்ட் எல்லாருமே அதில் ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி அவங்கள கலாய்க்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸ் மேலே ஒரு கண்ணு. இப்போ அப்படியே கட் பண்ணால் கேரேஜில் நம்ம ஹீரோ அந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸோட இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த மிஸ்டீரியஸ் பாக்ஸை நல்லா சோதிச்சுட்டு அதில் உள்ள பசில்ஸை கிளியர் பண்ணுறான். ஃபைனலாக அந்த பாக்ஸையும் ஓப்பன் பண்ணுறான். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு காமிக்கலை, ஆனால் நம்ம ஹீரோவுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நமக்கு நங்கோன் பேலஸை காமிக்கிறாங்க. அந்த இடத்தோட சர்வெண்ட் அவனோட பிரபுவை கூப்பிட்றதுக்காக அந்த மேன்ஷனோட கதவை திறக்கிறான். மேன்ஷன் கதவை திறந்த உடனேயே அவரோட முகம் அதிர்ச்சி ஆயிடுது. பார்த்தா நங்கோன் பேலஸோட பிரபு தூக்கில் தொங்கிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பின்னாடி உள்ள செவுத்துல திரும்ப கொடு அப்படிங்கிற வாசகம் இடம்பெற்றிருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹன் ஸ்டேட்டோட பேலஸை காமிக்கிறாங்க. ஹன் ஸ்டேட்டோட கிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரபு நங்கோனும் இறந்துட்டாரா? அதை கேட்ட ஹன் ஸ்டேட்டோட பிரைம் மினிஸ்டரும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளோட அரசர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம நாட்டோட 5 முக்கியமான பிரபுக்கள் மர்மமான முறையில் இறந்துருக்காங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இதை கேட்ட ஹன் ஸ்டேட்டோட தலைமை தளபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அரசே கவலைப்பட தேவையில்லை, நம்மளோட அவையில் தான் ரொம்ப திறமசாலியான ஒரு நபர் இருக்காரே, அவர் இந்த விஷயத்தை கச்சிதமாக கையாளுவார். நம்மளோட கிங்கும் அது யார் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த தளபதியும் அது நம்ம ஹன் ராஜ்யத்தோட பிரதம மந்திரி தான். இதை கேட்ட நம்மளோட பிரதம மந்திரி ஜாங் கைடி தளபதி ஜி வு ஏவை மறைச்சு பார்க்குறாரு. இதை கேட்ட நம்மளோட கிங்குமே 10 நாளைக்குள்ள இந்த விவகாரத்தை நீங்கள் முடிச்சு வைக்கணும், அப்படி இல்லைனா இதுக்கான எதிர்வினையை நீங்கள் சந்திப்பீங்க பிரதம மந்திரி. நம்மளோட பிரதம மந்திரியும் இதை ஏற்றுக்கிறாரு. நடக்கிற விஷயத்தை பார்த்த நம்மளோட தலைமை தளபதிக்கு ஒரு சந்தோஷம். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்மளோட பிரதம மந்திரி ஹங் கைடி அவரோட பேரனான ஹங் லியாங் கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தலைமை தளபதி ஜி ஊஇ பெரிய திட்டம் போடுறான், அதனால தான் அவன் என்னை இந்த விஷயத்தில் மாட்டி விட்டுருக்கான். பிரபு ஆன் அப்புறம் பிரபு லாங் இவங்க 2 பேருமே அரசரோட நெருங்கிய உறவினர்கள். இவங்க இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க 2 பேரையும் கடுமையாக விசாரிக்க முடியாது. அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி ஆராய்ஞ்ச 5 பிரபுக்களாலையும் எதையும் கண்டுபிடிக்க முடியலை. அது மட்டும் கிடையாது, நம்மளால் கோஸ்ட் ஆர்மியையும் காரணம் காட்ட முடியாது. இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்ட தலைமை தளபதி ஜி ஊஇ என்னை இந்த விஷயத்தில் மாட்டி விட்டுட்டான். ஒருவேளை என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியலைன்னா எனக்கு கிடைக்க போகிற தண்டனை பெருசாக இருக்கும். இதை கேட்ட அவரோட பேரன் ஜங் லியாங் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பிரச்சனையை தீர்க்க இந்த ஹன் ஸ்டேட்டில் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனேயே அந்த இடத்துல டார்க் எனர்ஜி கன்சூம் ஆகுது. அந்த பாக்ஸில் ஒரு ஸ்வாட் இருக்குது. நம்ம ஹீரோவும் அதை உடனே முடியிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்மளோட பிரதம மந்திரியும் அவரோட பேரனும் ஒரு விடுதிக்கு வந்திருக்காங்க. நம்மளோட பிரதம மந்திரியும் ஜாங் லியாங் கிட்ட அவர் இங்கே தான் வர சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அந்த விடுதியோட மேனேஜர் அங்கே வராங்க. இவங்கள உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க தான் நம்ம ஹீரோவை முன்னாடியே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தது. இவங்களோட பேர் ஜீனு. இப்போ நம்மளோட பிரதம மந்திரியும் நம்ம ஹீரோவை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு.
இளவரசே நீங்களா அப்படின்னு பார்க்க நம்ம ஹீரோ நம்மளோட ஜீனோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்த பிரதம மந்திரியும் கோபத்தோட அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ நம்மளோட பிரதம மந்திரியை தடுக்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பிரதம மந்திரி, நீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அதுலேருந்து தப்பிக்க ஆசைப்படலைன்னா இங்கிருந்து தாராளமா போங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனா உங்களால இந்த இடத்துலேருந்து போகவும் முடியாது. இதை கேட்ட நம்ம பிரதம மந்திரியும் நம்ம ஹீரோ கிட்ட, உங்களுக்கு அவ்வளோ துணிச்சல் இருக்கா? இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அதுக்கான காரணத்தை நான் சொல்லட்டான். நீங்கள் இடுப்பில் கட்ட வேண்டிய துணியை தலைகீழாக கட்டியிருக்கீங்க. அது கூடவே அரண்மனையில் மட்டும் போடக்கூடிய காலணியை இங்கேயும் போட்டுட்டு வந்திருக்கீங்க. நம்ம பிரதம மந்திரியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிரதம மந்திரி, நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பல குழப்பங்கள் இருக்குது. உங்களுக்கு வேற வழியும் இல்லை. இதை கேட்டு நம்ம பிரதம மந்திரி அவர் மனசுக்குள்ளே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட வரையும் இளவரசர் ஹன்ஃபே ஒரு விளையாட்டு பையன். ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல அவர்கிட்ட இப்படி ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குன்னு. அவர் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போகிறோமா இல்லை விஷயத்துக்கு வர போகிறோமா? இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே, பிரதம மந்திரி, நீங்கள் சரியான ஆளு தான். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இதோட இந்த எபிசோடும் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.